நாஞ்சில் நாட்டில் ஊருக்கு ஊர் அறக்கோட்டங்களும் ஆலயங்களும் வழிப்போக்கர் தங்கக்கூடிய மன்றங்களும் இருந்தன. துறைமுகப்பட்டினமான விழிஞத்தில் பல தேசத்து கப்பல்களில் வரும் வணிகர்கள் தங்குவதற்கு முன்சிறை அறக்கோட்டத்துக்கு வந்து சேர்வது வழக்கம். நாகப்பட்டினத்து துறைமுகத்தில் பாய்மரக் கப்பல் புறப்பட்ட பின் ஒரு நாள் இரவு முன்சிறை அறக்கோட்டத்தில் ஓர் அதிசயமான சம்பவம் நடந்தது. சத்திரத்து மணியக்காரனான அண்டராதித்த வைணவனும் அவன் மனைவியும் அங்கேயே ஒரு பகுதியில் குடியிருந்து வந்தனர். மணியக்காரனான அண்டராதித்த வைணவன் நாராயணன் சேந்தனின் சொந்த தமையன்தான். இருவருக்கும் உருவ ஒற்றுமை இருந்தாலும் குணத்தில் அண்டராதித்த வைணவன் சாது. இவனையும் இவனுடைய நிர்வாகங்களையும் சேர்த்து மேய்க்கும் பொறுப்பு அவனுடைய மனைவியான கோதை நாச்சியாரிடம் இருந்தது. இந்த வேடிக்கை தம்பதிகளால் அந்த சத்திரத்து நிர்வாகம் குறைவில்லாமல் நடந்து வந்தது. முதல் யாமம் முடியப் போகிற தருவாயில் அண்டராதித்த வைணவன் கதவை சாத்துவதற்காக அறக்கோட்டத்தின் வாசலில் வந்து நின்றான். பருத்த தோற்றமுடைய சிகப்பு தலைப்பாகை அணிந்த 3 மனிதர்கள் அவ்வழியே வந்தனர். அண்டராதித்தனுக்கு முதலில் அவர்களுடைய தோற்றமே அவன் மனத்தில் நல்ல எண்ணத்தை உண்டாக்கவில்லை. அவர்களுடைய திமிரான பேச்சினால் ஆண்டராதித்தனுக்கும் அந்த நபருக்கும் இடையில் கைகலப்பாகியது. இதை தடுக்க வந்த கோதையிடமும் அவர்கள் திமிராக பேச, கணவனை உட்புறம் இழுத்து கேண்டு முகத்தில் அறைந்தாற்போல் வாசல் கதவை படீர் என்று அடைத்து தாழிட்டாள் கோதை. அந்த ராணியை தீர்த்துவிட்டு போகிற போக்கில் இந்த சத்திரத்து ராணியையும் தீர்த்துவிட வேண்டியதுதான் என்று ஒருவன் கூறிக்கொண்டிருக்கும் போது மேலிருந்து 3 பேர்களின் தலையிலும் அருவி கொட்டுவது போல் மாட்டு சாணம் கரைத்த தண்ணீர் விழுந்தது. திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தனர். மேல் மாடத்தில் அந்த பெண் கோதை நின்றாள். அந்த 3 ஆண் பிள்ளைகளின் நரம்புகள் யாவும் முறுக்கேறித் துடித்தன.